إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه العظام وبعد فيا عباد الله اتقوا الله العظيم عز وجل وأطيعوه فالله تعالى يقول وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ يمكر بك الذين كفروا ليثبتوك أو يقتلوك أو يخرجوك ويمكرون ويمكر الله والله خير الماكرين صدق الله العزيز الحكيم وقال رسول الله صلى الله عليه وسلم المهاجر من هجر ما نهى الله وقال أيضا أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم أو كما قال عليه الصلاة والسلام விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் விண்ணிலே மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபூர்ணப்படுத்துகின்ற ரப்பாகிய வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே புகழ் அனைத்து முரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்ற வந்தனமும் அகிலத்திற்கோர் அருட்கொடையாய் வந்துதித்த தாஜுல் மதீனா முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதிலும் அன்னாரின் நடிச்சுவடுகளை அணுகும் அசையாது எடுத்து நடந்த அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், வதபஉ தாபிஈன்கள், யுக முடிவு நாள் வரைக்கும் இம்மன்னகத்திலே தோன்றி மரணிக்கின்ற அனைத்து முஃமின்கள் முஸ்லிம்கள் யாப்பெரிலும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. புனித ஜும்மாவின் கடமையை பெரிதென மதித்து அல்லாஹின் அருள் சுரக்கும் அவனது அருளகத்தில் இறை இல்லத்தில் ஒன்று குழுமிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எப்பொழுதிலும் எச்சந்தர்ப்பத்திலும் எந்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் படைத்த இறைவன் ஒருவனை அஞ்சி நடக்குமாறு முதற்கண் அடியேனுக்கும் அடுத்தாண்மையாக உங்களுக்கும் வசியத்தென்னும் நட்போதனை புரிகின்றேன், சான்று பகர்கின்றேன். அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித மக்கமா நகரிலே இருந்து மதீனமா நகரை நோக்கி ஹிஜ்ரா பயணத்தை மேற்கொண்டு இன்றைக்கு 1446 ஆண்டுகள் கழிந்து விட்டன. இப்போது நாம் முஸ்லிம்களின் புது வருடமாம் ஹிஜ்ரி 1447 வருடத்தில் முஹர்ரம் மாதத்திலே கால் பதித்திருக்கின்றோம். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இம்மாதம் பெற்றுத் தருகின்ற படிப்பினைகள் பல இருக்கின்றன. அவற்றின்பால் எமது கவனத்தை நாம் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை கட்டி காப்பதற்காக வேண்டி அவர்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் கொஞ்சம் நெஞ்சமானவைகள் அல்ல. அதனை வார்த்தை வடிவிலே வர்ணிக்கின்ற பொழுது லக்கது உதீத்து பில்லாஹி வமா யுதா அஹதுன் லக்கது உகிப்து பில்லாஹி வமா யுகாஃபு அஹதுன். அல்லாஹுடைய தீன் இந்த உலகத்திலே செழித்தோங்குவதற்காக, இந்த இஸ்லாம் வளர்ச்சியடைவதற்காக வேண்டி அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் அது சாதாரணமானவைகள் அல்ல. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ஒருவன் தான், அவன் ஏகந்தான், அவன் தனித்தவன் தான், முழு உலகத்தையும் படைத்து பராமரிக்கின்றவன் அல்லாஹ் ஒருவன் என்ற ஏகத்துவ அறிவை, தௌஹீதுடைய அறிவை
உலகத்திலே மக்களுக்கு முன்வைத்த பொழுது, அதனை பிரச்சாரம் செய்வதற்கு முன்வந்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இஸ்லாத்துடைய எதிரிகளினால் எவ்வளோ துன்புறுத்தப்பட்டார்கள், எவ்வளோ இன்சிக்கப்பட்டார்கள். நீரொரு புலவர், நீரொரு சூனியக்காரர், நீரொரு கவிஞர் என்றெல்லாம் பலவாறு அவர்கள் இன்சிக்கப்பட்டார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த புனித மக்காவுடைய காபத்துல்லாவிலே 360 விக்கிரக ஆராதனைகள் வைக்கப்பட்டு அதனை வணங்கி வழிபடுவதுதான் அம்மக்களின் பழக்க வழக்கமாக இருந்தது. இந்த காலகட்டத்திலே அல்லாஹ் ஒருவனை ஏற்க வேண்டும், அவனே மாத்திரம் நம்ப வேண்டும், அவனே வணங்க வேண்டும் என்று இஸ்லாமிய பிரச்சாரம் செய்ய முன் வந்த பொழுது, இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி உழைத்து பாடுபட வந்த பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் பயமுறுத்தப்பட்டது போன்று உங்களிலே எவரும் பயமுறுத்தப்பட்டது கிடையாது. நான் நோவினை செய்யப்பட்டது போன்று உங்களிலே எவரும் நோவினை செய்யப்பட்டது கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தின சுருக்கமாக சொல்கிறார்களே என்றால், இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி எவ்வளோ உழைப்பு செய்திருப்பார்கள், எவ்வளோ பாடுபட்டிருப்பார்கள், எவ்வளோ வியர்வை சிந்திருப்பார்கள். எனவே அந்த தியாகத்தை இந்த நேரத்திலே நாமும் நினைவு கூறுவதோடு அல்லாஹும் குர்ஆன்ல நினைவு கூறுகின்றான். வஇது யம்குரு பிகல்லதீன கஃபரு லியுஸ்பிதூக அவ் யக்துலூக அவ் யுக்ரிஜூக் வயம்குரூன வயம்குருல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். நபியே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இந்த இஸ்லாமிய அறிவை, ஏகத்துவ அறிவை அம்மக்களுக்கு நீங்கள் போதித்த பொழுது அவர்கள் உங்களை நாடு கடத்துவதற்காக, உங்களை கொலை செய்வதற்காக அல்லது சிறையில் இட்டு செல்வதற்காக வேண்டி எவ்வளோ சதித்திட்டங்கள் செய்தார்கள், சூழ்ச்சி செய்தார்கள். ஆனால் அந்த சதித்திட்டங்கள் எல்லாம் பயனற்று போய்விட்டன. அவைகளை அல்லாஹ் மறக்கடிக்க செய்தான். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இஸ்லாத் அதாவது மக்காவிலே இஸ்லாத்தை பரத்துவதற்கான சூழ்நிலை அங்கே இருக்கவில்லை, அதற்கான ஆதரவாளர்கள் இருக்கவில்லை. அதனால் மக்காவை விட்டு மதீனாவை நோக்கி புறப்படுமாறு அல்லாஹுடைய கட்டளையாக இருந்தது. அந்த ஹிஜ்ரத்துடைய சம்பவம் நடைபெற்றதும் இந்த முஹர்ரம் மாதத்திலேதான். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வாழ்ந்த பூமி, அவர்கள் பிறந்த பூமி, வளர்ந்த பூமி, தஅவா பணியாற்றிய பூமி. ஆனால் இஸ்லாத்துக்காக வேண்டி அனைத்தையும் துறந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து புறப்பட போகின்ற செய்தியை கேள்விப்பட்ட அந்த குறைஷியர்களினால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அபூலகப் பரம் சாத்தி விட்டான், அவன் பொது அறிவிப்பு செய்து விட்டான். எவர் அந்த முஹம்மதுடைய தலையை கொய்து கொண்டு வருகின்றாரோ அவருக்கு பொறுமதி வாய்ந்த 100 ஒட்டகங்கள் சன்மானமாக வழங்கப்படும் என்று அவன் பொது அறிவிப்பு செய்து விட்டான். அன்பார்ந்தவர்களே, 100 ஒட்டகைகள் என்றால் இன்று பிராடோ வாகனத்தை கொண்டு பொறுமதி வாய்ந்தவை. அதற்கு யாருதான் ஆசை இல்லாது? எனவே ரசூலுல்லாஹ் வெளியாகின்ற இந்த செய்தியை கேள்விப்பட்ட அந்த குறைஷி வாலிபர்கள் ரசூலுல்லாஹுடைய வீட்டை முற்றுகையிட்டார்கள். தனது கூரிய வாள்களை கையிலே ஏந்தி வீட்டை சுற்றி வளைத்து விட்டார்கள். அல்லாஹ் மிகப்பெரிய தந்திரம் உள்ளவன், மிகப்பெரிய திட்டம் உள்ளவன். அவ்வாலிபர்களுடைய பார்வை அல்லாஹ் அதாவது குருடாக்கி ரசூலுல்லாஹ் வெளியேறுகின்ற காட்சி அல்லாஹ் மறைக்க செய்து அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வீட்டை விட்டு வெளியேறி செல்கின்ற
விடுகின்றார்கள். இச்செய்தி அந்த எதிரிகளுக்கு கேள்விப்பட்டவுடனே ரசூலுல்லாவை தேடும் பணியில் ஈடுபடுகின்றார்கள். அங்கே ஒவ்வொரு சந்து பொந்துகளிலும் பாதைகளிலும் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் ரசூலுல்லாவை தேடி தேடி அவர்களால் முடியாமல் போய்விட்டது. அருமையானவர்களே, எதிரிகள் தேடுகின்ற செய்தி ரசூலுல்லாவுக்கு கேள்விப்பட்டவுடனே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கூட அந்த சௌரணப்படுகின்ற மலை உச்சியை நோக்கி ஏறுகின்றார்கள். ஹஜ் உம்ராவுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், புனித மக்காவில இருந்து 3 கிலோமீட்டர்களுக்கு அப்பா இருக்கக்கூடிய மிக உயர்ந்த ஒரு மலை, 932 அடிகள் உயர்ந்த ஒரு மலை. அந்த மலை உச்சியிலே தான் சௌரணப்படுகின்ற ஒரு குகை இருக்கிறது. ஒருவர் மாத்திரம் நிற்கக்கூடிய அளவுக்கு சிறிய ஒரு குகை. அருமையானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னாருடைய தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருவருமாக மலையை ஏறி உச்சி அடைகிறார்கள். நீண்ட ஒரு சம்பவம். அதனை எல்லாம் சொல்லி முடிப்பதற்கு இந்த மிம்பர் மேடை நேரம் ஒதுக்காது. அருமையானவர்களே, அக்குவை சுத்தப்படுத்தி இருவரும் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வை தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த குறைஷி எதிரிகள், குறைஷி தலைவர்கள் ரசூலுல்லாவை தேடி தேடி அந்த மலை உச்சியும் அடைந்து விட்டார்கள். அருமையானவர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அதோ பாருங்கள், அதாவது அந்த எதிரிகள் என்னை தேடி இந்த குகையும் சுற்றி வளைத்து விட்டார்கள். அவர்களில் ஒருவர் குனிந்தால் நம்மை கண்டு கொள்வார்கள். அதோ அவர்களின் கால்பாதம் தெரிகிறது யா ரசூலுல்லாஹ் என்று சொன்ன பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே குறிப்பிடுகின்றார்கள், மா லன்னுக பிஸ்னைன் அல்லாஹு சாலிசுஹுமா. ஏ அபூபக்கரே, நீர் என்ன நினைக்கிறாய்? நாம் இருவர் மாத்திரம் இருக்கிறோமா? எம்மோடு அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். மூன்றாவது நபராக எமக்கு அல்லாஹ் இருக்கிறான். என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் உலகம் எம்மை கைவிட்டு விடும், உற்றார் உறவினர்கள் கைவிட்டு விடுவார்கள். ஆனால் அல்லாஹ் நித்திய ஜீவன், அவன் உயிர், அதாவது மௌத்தே இல்லாதவன், அவன் எங்களோடு இருக்கிறான் என்ற ஈமானியத்தான நம்பிக்கை ஊட்டுகிறார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரமாண்டமான மலையிலே தனது குதிரைகள் சுற்றி வளைத்திருக்கக்கூடிய அந்த தருணத்திலே அல்லாஹ்வை தவிர வேறு எந்த பாதுகாப்பும் இல்லாத, எந்த ஆயுதங்களும் இல்லாத, எந்த இராணுவங்களும் இல்லாத அந்த பயங்கரமான கட்டத்திலே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி அழகான ஒரு ஜிக்ர் தான், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான், அல்லாஹ் எங்களுடைய பாதுகாப்பவர் இருக்கிறான் என்ற அந்த ஜிக்ரை ஓதுகின்றார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான் தெரியுமா? அதாவது ரசூலுல்லாவையும் தோழரையும் பாதுகாப்பதற்காக வேண்டி இராணுவத்தை அனுப்பவில்லை, ஆயுதங்களை அனுப்பவில்லை, ஆள்பலத்தை அனுப்பவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், ஊதினால் பறக்கக்கூடிய இன்ன அவ்கனல் புயூத் லபைத்துல் அன்கபூத், ஊதினால் பறக்கக்கூடிய சிலந்தி வலையை கொண்டு அல்லாஹ் அந்த இரு நபர்களையும் பாதுகாக்கிறான் என்றால், அருமையானவர்களே, ஈமான்தாரிகளை, தக்வாதாரிகளை, மார்க்கத்தோடு வாழக்கூடியவர்களை அல்லாஹ் எப்படியும் பாதுகாப்பான் என்ற மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை, ஒரு படிப்பினையை இந்த ஹிஜ்ரத்துடைய சம்பவம் எனக்கு கற்றுத் தருகிறது. அல்லாஹ் சொல்கிறான், வகதாலிக நுஞ்சில் முஃமினீன், எப்படி யூனுஸ் இப்னு மத்தாவை மீனுடைய வயிற்றிலே பாதுகாத்தது போல, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கிணற்றிலே பாதுகாத்தது போல, இப்ராஹிம் நபியை நெருப்பிலே பாதுகாத்தது போல, ரசூலுல்லாவை ஊதினால் பறக்கக்கூடிய சிலந்தி வலையினால் பாதுகாத்தது போல, ஏ முஃமின்களே, உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன துன்பங்கள் நேரிட்டாலும், சாலிஹான நற்கருமங்கள், மார்க்கம் எனப்படுகின்ற தீன்
உங்களை பாதுகாக்கும் என்ற மிகப்பெரிய ஒரு பாடத்தை இந்த ஹிஜ்ரத்துடைய சம்பவம், முஹர்ரம் மாதத்திலே மேற்கொள்ளப்பட்ட ஹிஜ்ரத்துடைய சம்பவம் எங்களுக்கு படித்து தருகிறது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, எதிரிகளுடைய அந்த தேடும் பணி அமைதி பெற்றதற்கு பிறகு 3 நாட்கள் அந்த குகையிலே தங்கிவிட்டு ரசூலுல்லாஹும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வெளியேறி செல்கின்றார்கள். மிக பிரமாண்டமான ஒரு மலையுச்சி. அருமையானவர்களே, அம்மலையிலே இருந்து தனது பயணத்தை மேற்கொள்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த முஹர்ரம் மாதத்திலே நடைபெற்ற அந்த ஹிஜ்ரத்துடைய சம்பவத்தில் தனது பயணத்தை தொடர்ந்து மக்காவுடைய கடைசி எல்லையை, மக்காவின் கடைசி எல்லை அடைந்த பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை பார்த்து அழுதவர்களாக சொன்னார்கள், யா அர்ல மக்கா இன்னகி அஹப்பு அர்லில்லாஹி இலல்லாஹ் வ அஹப்பு அர்லில்லாஹி இலைய லௌலா அன்னகும் மக்ரஜூனி மா கரஜ்து மின்கி கஹ்ரா. ஏ மக்காவே, அதாவது இந்த பூமி இருக்கக்கூடிய அல்லாஹுக்கு விருப்பமான இடங்களில் நீதான் மிக விருப்பமான பூமி, எனக்கும் மிக விருப்பமான பூமி. ஏன்? நான் பிறந்த இடம், வளர்ந்த இடம், வாழ்ந்த இடம், இஸ்லாமிய பணியாற்றிய இடம். எனவே இந்த எதிரிகள் இப்பூமியிலே இருந்து என்னை வெளியேற்றவில்லை என்றிருந்தால் நான் ஒரு பொழுதும் வெளியே இருக்க மாட்டேன் என்று தேசப்பட்டுள்ளவர்களாக, நாட்டுப்பட்டுள்ளவர்களாக, தான் பிறந்த பூமிக்கு நன்றி உள்ளவர்களாக பயணத்தை தொடர்கிறார்கள் என்றால், அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த முஹர்ரம் மாதத்திலே மேற்கொள்ளப்பட்ட அந்த ஹிஜ்ரத்துடைய சம்பவத்திலே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்டுப்பற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். தான் எந்த பூமியில் சென்றாலும், எந்த மாகாணத்தில் தொழில் புரிந்தாலும், எவ்விடத்தில் திருமணம் முடித்து வாழ்ந்தாலும் தான் பிறந்த மண்ணை மறக்க கூடாது. தன்னை ஈண்டெடுத்த மண்ணுக்கு நன்றி உள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக, சேவை உள்ளவர்களாக மாற வேண்டும் என்ற மிகப்பெரிய மற்றும் ஒரு பாடத்தை இந்த ஹிஜ்ரத்துடைய சம்பவம் கற்றுத்தருகிறது. எனவேதான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் புனித மதீனாவை நோக்கி புறப்படுகின்றார்கள். கிட்டத்தட்ட அந்த மதீனாவை நோக்கி சென்றடைவதற்கு 18 நாட்கள் கழிந்து விட்டன. இன்று நாம் பார்க்கிறோம், ஹஜ் உம்ரா சென்றவர்களுக்கு தெரியும், மக்காவிலே இருந்து மதீனாவை நோக்கி செல்வதாக இருந்தால் கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் தொலைக்கு தூரத்தை கொண்ட பயணம். இன்று செப்பனிடப்பட்ட பாதையிலே, குளிரூட்டப்பட்ட பஸ் வண்டியிலே 6 மணித்தியாலத்தில் சென்றடைகிறார்கள் என்றால், அருமையானவர்களே, ஒட்டகத்தையும் குதிரையும் தவிர எந்த நவீன வாகனங்கள் இல்லாத காலத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துக்காக வேண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார்கள், எவ்வளோ சிரமப்பட்டிருப்பார்கள், எவ்வளோ வேர்வை சென்றிருப்பார்கள். எனவே தான் 18 நாட்களுக்கு பிறகு மதீனா வாசலை நோக்கி சென்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய, அதாவது முஸ்லிம்கள், அன்சாரிகள் ரசூலுல்லாவை வரவேற்றார்கள். ரசூலுல்லாவை கவிபாடி அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்தார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, மதீனாவை நோக்கி சென்ற பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது அங்கே ஒரு ஆச்சரியமான செய்தியை காணுகிறார்கள், ஆச்சரியமான ஒரு காட்சியை காண்கிறார்கள். அங்கிருக்கக்கூடிய யூதர்கள் நோன்பு நோட்டிருந்தார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அதாவது ஏன் இன்றைய தினம் நீங்கள் நோன்பு நோட்டிருக்கிறீர்கள் கேட்க, அதற்கு அந்த யூதர்கள், இன்றைய தினத்திலேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்து, அதாவது ஃபிரௌன் மிகப்பெரிய கொடிய சண்டாளன், கொடியவன் ஃபிரௌனை அழித்தது இந்த முஹர்ரம் 10ஆம் தினத்திலேதான். எனவே தான் அல்லாஹுக்கு
நன்றி செலுத்தும் முகமாக நாம் நோன்பு நோட்டிருக்கிறோம் என்று கூறின பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை பார்த்து சொன்னார்கள், பார்த்தீர்களா, இவர்கள் நோன்பு நோட்டிருக்கிறார்கள். ஏ யூதர்களே, அந்த மூசாவையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் நாங்கள், அதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் நாங்கள், நீங்கள் இல்லை என்று சொல்லி சஹாபாக்களுக்கு, நாயக தோழர்களுக்கு முஹர்ரம் 10ஆம் தினமன்று நோன்பு நோட்டுமாறு பணித்தார்கள். சொன்னார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லைன் ஹயத் இலா காபிலின் லஅஸூமன்ன தாசுஆ, அடுத்த வருடம் இன்ஷா அல்லாஹ் நான் ஹயாத்தோடு இருந்தால் இந்த யூதர்களுடைய மார்க்கத்துக்கு, இந்த இபாதத்துக்கு மாற்றம் செய்வதற்காக 9ஆம் தினமும் நோன்பு நோட்டு என்று பிறை 9ம் 10ஆம் தினமன்று நோன்பு நோட்குமாறு சஹாபாக்களை பணித்தார்கள். ஏன் தெரியுமா? இஸ்லாத்துக்கும் குப்ரியத்துக்கும் ஈமானுக்கும் ஷிர்க்குக்கும் மத்தியில் நடைபெற்ற அந்த மிகப்பெரிய போர்க்களத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிர்அவுனை அழித்து ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரையும் அவருடைய சந்ததியினரையும் பாதுகாத்தது இந்த முஹர்ரம் 10ஆம் தினத்திலேதான். அதற்கு நன்றி செலுத்தும் முகமாகத்தான் அன்றைய தினத்திலே நோன்பு நோக்கப்படுகிறது. அருமையானவர்களே, மிகப்பெரிய கொடியவன் ஃபிர்அவுன். அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் கடவுள், நான் தான் எஜமான் என்று மாறு தட்டிய ஃபிர்அவுனை அல்லாஹ் அழித்த சரித்திரத்தை குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். அதுவும் முஹர்ரம் மாதத்திலே தான் இடம்பெற்றது. அந்த கொடியவன் ஃபிர்அவுன் 6 லட்சம் பேர்களோடு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தை விரட்டி வந்த பொழுது நைல் நதி பிளக்கப்படுகின்றது. அந்த நதிக்கு முன்னால் ஃபிர்அவுன் தயங்குகிறான், தனது படை பட்டாளத்தோடு நிற்கிறான். அருமையானவர்களே, அவனது குதிரை கால் பாதத்தை முன்வைக்க பயப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானுலகத்திலே பரசுல் ஹயாத் எனப்படுகின்ற இந்த பூமியிலே கால் பதித்தால் புல் முளைக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு அதிர்வான குதிரை அனுப்பி அவனது குதிரைக்கு முன்னால் குதிக்க செய்கிறான். இக்காட்சியை கண்ட ஃபிர்அவுனுடைய குதிரை குதிக்க ஆரம்பிக்கிறது. பின்னால் வந்த அத்தனை பட்டாளங்களும் குதிக்க ஆரம்பித்து விட்டது. அன்பார்ந்தவர்களே, நடுக்கடலை அடைந்ததற்கு பிறகு தண்ணீர் கவ்விக் கொள்கிறது, அந்த பட்டாளத்தை அழிக்கிறது. ஃபிர்அவுன் நடுக்கடலே சிக்கிவிட்டிருக்கிறான். அவனது கழுத்தை தண்ணீர் கவ்விவிட்டது. இந்த நேரத்திலே தான் ஃபிர்அவுனுக்கு ஞானம் பிறக்கிறது. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதற்குரிய ஒரு எண்ணம் உருவாகிறது. அவன் சொன்னான், ஆமன்து பில்லாஹ் அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல். குர்ஆன் ஃபிர்அவுன் அழிக்கப்பட்ட சரித்திரத்தை நமக்கு படிப்பினையாக சொல்லித் தருகிறது. அந்த நடுக்கடலிலே ஃபிர்அவுன் சொன்னான், ஆமன்து பில்லாஹ், எந்த அல்லாஹ்வை பார்க்க முடியாதோ, எந்த அல்லாஹ்வுடைய வார்த்தையை கேட்க முடியாதோ, எந்த அல்லாஹ்வை இந்த உலகத்தில் சிந்திக்க முடியாதோ அந்த அல்லாஹ்வை நான் நம்பிவிட்டேன், அவனை ஈமான் கொண்டு விட்டேன். ஆமன்து பில்லாஹ் என்றால் பள்ளிக்கூட பிள்ளைகளுடைய உள்ளத்திலே உறைந்திருக்கக்கூடிய மிக அழகான ஒரு வார்த்தை. ஆமன்து பில்லாஹ் என்று சொன்னான். இரண்டாவது லா இலாஹ இல்லல்லாஹ், அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளில் மிக சிறந்த வார்த்தை தான் லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த வார்த்தையும் சொன்னான். ஆமன்து பில்லாஹ் என்று சொல்லி, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி மூன்றாவதாக சொன்னான், வ அன மினல் முஸ்லிமீன், நானும் முஸ்லிம்களில் ஒருவர் தான் என்று இந்த 3 வார்த்தையை சொல்கின்ற பொழுது இதனை கேட்ட மலாயிகா அந்த ஃபிர்அவுனை பார்த்து
ஏளனச் சிரிப்புற்றவர்களாக பரிகசம் செய்தவர்களாக சொன்னார்கள். ஆல் ஆன் வகத் அஸைத மின் கபில் வகுன்த மினல் முஃப்ஸிதீன். ஏ ஃபிரௌனே, ஏ வந்தனே, ஏ கொடியவனே, உனது படை பட்டாளம், ஆட்சி அதிகாரம், பட்டம் பதவிகள் எல்லாம் உன்னை கைவிட்டதற்கு பின்னால், நீரில் மூழ்கடிக்கப்பட்டதற்கு பின்னால், உனது கழுத்தை தண்ணீர் கவ்விக்கொண்டதற்கு பின்னால், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதற்கு, அவனை ஈமான் கொள்வதற்கு, அவனை நம்புவதற்கு உனக்கு நேரம் வந்து விட்டதா? ஆல் ஆன் வகத் அஸைத மின் கபில். உனக்கு இந்த பேரழிவு வருவதற்கு முன்னால், உனது அஜல் முடிவடைவதற்கு முன்னால், அல்லாஹ் உனக்கு தந்த அவகாசம் முடிவுற்றதற்கு பின்னால், இனி அவன் விட்டதற்கு பின்னால் நீ உலகத்திலே அல்லாஹ்விடம் அவகாசம் கேட்கிறாய். எனவே அழிவு வருவதற்கு முன்னால் நீ உலகத்துடைய சுயபோகங்களில், உலகத்துடைய சுகண்டிகளில், ஆடல் பாடல்களில், இசை கீதங்களில், மதுபானம் அருந்துவதில் இன்பம் கண்டு கொண்டிருந்தாய், உல்லாசமாக வாழ்ந்து கொண்டிருந்தாய். எனவே நீர் இப்பொழுது கூறக்கூடிய இந்த வார்த்தை இருக்கிறதே, கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, சொல்லுவார்கள் குடிகார பேச்சு விடிந்தால் போச்சு என்று சொல்லப்படுவது போல நீர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்கிறதே, இது வாயால் உலம்பக்கூடிய வார்த்தை என்று மலக்குமார்கள் அவனது நாவை தட்டிவிட்டதாக தப்சீரிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே தான் அந்த கொடிய ஃபிரௌன் உலகத்திலே அழிக்கப்பட்டு, அதாவது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தது இந்த முஹர்ரம் 10ஆம் தினத்திலே தான். அதற்கு நன்றி செலுத்தும் முகமாகத்தான், அதாவது முஸ்லிம்கள் அன்றைய தினத்திலே நோன்பு நோட்கிறார்கள். மாஷா அல்லாஹ், நோட்பவர்கள் பாக்கியசாலிகள் தான். ஏனென்றால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃலலு ஸியாம் பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். அதாவது ரமலானுடைய நோன்புக்கு பிறகு எப்படி தொழுகைகளுக்கு பின்னால் இரவு தொழுகைகளிலே தஹஜ்ஜுத் தொழுகை சிறந்ததாக காணப்படுகிறதோ, ஜகாத்துக்கு பிறகு சதகா எப்படி சிறந்ததாக காணப்படுகிறதோ, இதே போன்று பரலான நோன்புக்கு பிறகு இருக்கக்கூடிய நோன்புகளில் மிக சிறந்த நோன்புதான் முஹர்ரம் மாதத்திலே நோக்கப்படுகின்ற பிறை 9, 10ஆம் தினங்கள். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய சனி ஞாயிறு அந்த நோன்பை நோக்க நாம் காத்திருக்கிறோம். நோட்பவர்கள் பாக்கியசாலிகள், அல்லாஹ்வுடைய அதிர்ஷ்டசாலிகள். ஏன் எந்த மூமின் அன்றைய தினத்திலே 2 நாட்கள் நோன்பு நோட்பார்களோ, ஒரு வருடம் செய்த பாவத்துக்கு குற்ற பரிகாரம் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே வீட்டிலே இருக்கக்கூடிய சிறார்கள், பள்ளிக்கூட பருவத்தை அடைந்தவர்கள், ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் நோன்பு நோட்பதற்கு சிறந்த ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அன்றைய தினத்திலே நோன்பு நோட்போம். இல்லாத ஏழை மக்களுக்கு தான தர்மங்களை கொடுப்போம். ஏழை எளிய மக்களுக்கு நோன்பு நோட்பதற்கான உணவு பொதிகளை ஏற்பாடு செய்து கொடுப்போம். ஏனென்றால் முஹர்ரம் 10ஆம் தினம் இருக்கிறது. அன்றைய தினத்தில் ஒரு மனிதன் கொடுக்கக்கூடிய தர்மம் சாதாரணமான தர்மம் அல்ல. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அவ்ஸா அலா இயாலிஹி அவ் அஹ்லிஹி யௌம ஆஷூரா. ஆஷூரா தினத்தன்று, முஹர்ரம் 10ஆம் தினத்தன்று ஒரு மனிதன் தனது குடும்பத்துக்கு, உறவினர்களுக்கு, உற்றாருக்கு எவர் தான தர்மம் கொடுப்பாரோ, நற்கர்மங்களில் வாரி இறைப்பாரோ, ஒரு வருடத்துடைய ரிஸ்கிலே அல்லாஹ் பரக்கத் செய்து விடுகிறான். ஒரு வருடத்துக்குரிய ரிஸ்கிலே இருக்கக்கூடிய நெருக்கடி அகற்றி விடுகிறான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த தினத்தில் நற்கர்மங்கள் செய்வோம், நோன்பு நோட்போம், தான் செய்த பாவங்களுக்கு தௌபா செய்வோம். ஏனென்றால் இந்த முஹர்ரம் மாதத்திலே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கொண்ட ஹிஜ்ரா பயணம் இருக்கிறது. ஹிஜ்ரத் என்றால் வெறுத்தல் என கருத்தாகும். அதாவது ஹிஜ்ரத் என்பதுடைய வரைவிலக்கணம் ஒரு ஊரை விருத்து மற்றும் ஒரு ஊருக்கு
பயணம் செய்வது, அந்த ஊரிலே நடக்கக்கூடிய அநியாயங்கள், அனாச்சாரங்கள், அட்டூழியங்களில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக, இஸ்லாத்தையும் ஈமானையும் பாதுகாப்பதற்காக வேண்டி வெளியேறி செல்வதற்கு ஹிஜ்ரா என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கு நாம் அனுஷ்டிக்க வேண்டிய, மேற்கொள்ள வேண்டிய ஹிஜ்ரா என்ன? அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஹாஜிர் மன் ஹஜர மா நஹல்லாஹ். முஹாஜிர் என்பவர், ஹிஜ்ரத்தை அனுஷ்டிப்பவர் யார்? அவர்தான் தான் அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட, விலக்கப்பட்ட பாவங்களை விலகி நடப்பது, பாவங்களை விட்டு வெளியேறுவது. அருமையானவர்களே, இன்று நாம் எவ்வளவு தூரம் வட்டியை வெறுக்கிறோம், எவ்வளவு தூரம் விபச்சாரத்தை வெறுக்கிறோம், எவ்வளவு தூரம் மதுபானத்தை வெறுக்கிறோம். ஆடல் பாடல்கள், இசை கீதங்கள் என்றால் இன்று தேன் போன்று இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, ஆடல் பாடல்களுக்கும், சினிமா தியேட்டர்களுக்கும், சினிமா கொட்டைகளுக்கும், ஹராமான விபச்சார விடுதிகளுக்கு, மதுபான பார்களுக்கு, ஹராமானவற்றுக்கு தனது பணம் துணை போகும் என்றால், தனது வாலிபமும் சக்தியும் அறிவும் அதற்கு உதவியாக இருக்கும் என்றால், குர்ஆன் தெளிவாக சொல்கிறது, இவர்கள் அல்லாஹ்வின் அழிவை சம்பாதிப்பார்கள், அல்லாஹ்வின் நாசத்தை சம்பாதிப்பார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் கொடுத்தும் பார்ப்பான், எடுத்தும் பார்ப்பான். அவன் தந்திருக்கக்கூடிய சொத்தையும் செல்வத்தையும் ஹலாலானவற்றுக்கு செலவழியுங்கள், நல்லவைகளுக்கு பயன்படுத்துங்கள். யாரிடம் துள்ளினாலும் அல்லாஹுக்கு முன்னால் துள்ள முடியாது, அல்லாஹுக்கு முன்னால் வீர நடை போட முடியாது. இன்றொரு கணம் சிந்தனை செய்து பாருங்கள். உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருப்பதற்கு இருப்பிடமின்றி, எத்தனையோ கல்வி தேவைகளை பூரணப்படுத்த முடியாமல் எத்தனையோ பெற்றோர் கன்னத்தில் கை வைத்து சிந்திக்கின்ற ஒரு காலம். இன்னொரு பணத்திலே பார்த்தால் இன்று இஸ்லாமிய உலகுக்கு என்னடை பெற்றுக் கொண்டிருக்கிறது. பலஸ்தீனிலே, காசாவிலே, சிரியாவிலே இன்று முஸ்லிம்கள் கொண்டு குவிக்கப்படுகிறார்கள். இஸ்லாத்துக்கு எதிராக போர் தொடுக்கப்பட்டு, அன்பார்ந்தவர்களே, துன்பத்திலும் துயரத்திலும் இன்று திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நமது பணம் ஹராத்துக்கு துணை போகும் என்றால், அல்லாஹ் தந்த சக்தியும் வாலிபமும், அந்த அறிவும் ஆற்றலும் அனாச்சாரமானவற்றுக்கு உதவியாக நிற்கும் என்று சொன்னால், அல்லாஹ் எங்களையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். மௌத்துடைய சிந்தனையோடு வாழுங்கள், கபருடைய சிந்தனையோடு வாழுங்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு படிப்பினை பெறக்கூடிய மாதத்திலே நாம் கால் பதித்திருக்கிறோம். எனவே இந்த ஹிஜ்ரத்தை பெற்றுத் தரக்கூடிய பாடம் என்ன? கலிந்து போன காலங்களிலே செய்த பாவங்களுக்கு தௌபா செய்து புத்துணர்ச்சியோடு வாழுங்கள், மார்க்கத்தோடு வாழுங்கள், நல்ல மக்களுடைய சகவாசத்தோடு வாழுங்கள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பிறப்பொரு நிகழ்வாக இருந்தாலும் இறப்பொரு சரித்திரமாக மாற வேண்டும். தான் பிறந்த மண்ணுக்கு, வாழுகின்ற ஊருக்கு அனாச்சாரத்தை அள்ளி கொட்டுவதை விட, பாவச் செயல்களுக்கு வழிகாட்டுவதை விட நல்ல காரியங்களுக்கு வழிகாட்டுங்கள், நல்லவைகளுக்கு வழிவகுங்கள். அதுதான் முஹர்ரம் மாதம் புத்தாண்டு பெற்றுத் தரக்கூடிய பாடம். புது வருடம் என்று சொன்னால் கேக் வெட்டி அங்கே குரூப் நடாத்துவதல்ல, பாட்டி போடுவதல்ல. அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு. நாளை கியாமத்துடைய நாளையில் உங்களை, அதாவது ஆட்டுக்குட்டிகள் போன்று அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்திலே நிறுத்தி கேள்வி கேட்பதற்கு முன்னால் நீங்கள் உங்களிடம் கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். வாலிபத்தை எந்த வழியில் செலவழித்தோம், பணத்தை எந்த வழியில் செலவழித்தோம், அறிவை எவ்வாறு பயன்படுத்தினோம் என்று இவைகளுக்காக வேண்டி கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள், உங்களிடம் தீர்ப்பு கேட்டுக் கொள்ளுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே முஹர்ரம் மாதத்தின் ஆரம்பத்தில் கால் பதித்திருக்கக்கூடிய நாம் நல்லவர்களாக மாறுவோம்.
இறை நேசர்களாக மாறுவோம். தான் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடம் கண்ணீர் வடித்து தௌபா செய்து வாழ்வோம். ஏனென்றால் இது ஹிஜ்ரத்தை மேற்கொண்ட மாதம் மட்டுமல்ல, ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக அனாச்சாரங்கள், அநாகரிகமானவைகள், ஆடல் பாடல்கள் போன்ற மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் உருவெடுத்த பொழுது அந்த மதீனாவின் ஊடாக ஈராக் வழியாக போர் நடக்க சென்ற பொழுது 70 பேர்களோடு தனது போர் தொடுப்பதற்காக வேண்டி சென்ற பொழுது கர்பலா எனப்படுகின்ற இடத்திலே அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டு இஸ்லாத்துக்காக உயிர் நீத்ததும் இந்த முஹர்ரம் மாதத்திலே தான். எனவே தான் இப்படி தியாக சம்பவங்கள் நடைபெற்ற இந்த மாதத்திலே. எனவே கலிந்தோ போன பாவங்களுக்கு அல்லாஹ்விடம் மன்றாடி பிழை பொறுக்க தேடி நல்லவர்களாக மாறுவோம். நல்ல காரியங்களுக்கு ஒன்றுபடுவோம். நல்லவைகளுக்காக வேண்டி நேரத்தை, காலத்தை பயன்படுத்துவோம். அப்படிப்பட்ட உத்தமர்களாக வாழ்ந்து கலிமாவோடு மரணிப்பதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. யா அல்லாஹ், எம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களை பெற்றெடுத்த மாதா பிதாக்கள் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அறிந்து அறியாமல் செய்கின்ற அனைத்து பிழைகளையும் பொறுத்தருள்வாயாக. யா அல்லாஹ், காலை கியாமத்துடைய நாளையில் நட்பாக்கியசாலிகளின் கூட்டத்திலே எம் அனைவரையும் சேர்த்தருள்வாயாக. நாம் செய்கின்ற பிழைகள் தவறினால் எம்மை குற்றம் பிடித்திராதே யா அல்லாஹ். எமது பிள்ளைகளை சோதித்திராதே யா அல்லாஹ். செய்கின்ற பிழைகளினால் நீ தந்த நியமத்தை பறித்தெடுத்து விடாதே யா அல்லாஹ். நெருக்கடிகளை கொண்டும் எங்களை, அதாவது ஏழ்மை கொண்டும் சோதித்திடாதே யா அல்லாஹ். ஹலாலான முறையில் உழைத்து உனக்கு பொருத்தமான முறையில் வாழ்வதற்கு எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. எம்முடைய அனைத்து கர்மங்களையும் ஏற்றுக்கொண்டு உனது பொருத்தத்தை, நெருக்கத்தை தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.